இருந்தாலும் எம்மை பார்த்தா உனக்கு எப்படி தெரிகிறது? கொத்தி பேர் தெரியுது. நான் கொத்தி தானே உனக்கு தெரியுது. ஆனா நான் கொத்தி கிடையாது. அப்புறம் நான் யார் தெரியுமா? யாரு? நான் நாயா நான் எதுக்காக வந்த உருவம்? எங்க அத்த மக்கள் இருக்கிறாரே ஐவராஜாக்கள். அந்த ஐவராஜாக்கள் நடுவில் வந்தவனா? ஆமா. அர்ஜுன மகாராஜா இருக்கிறாரே. இப்போ இதோ பாதாளத்துல இப்போ பாதாள அரக்கண்ட மாட்டிட்டு இருக்கிறாரு. ஆமா. அதனால அவர் எப்படியாவது அவ பொண்ணு இருக்கிற போகவதி அவகிட்ட குறி சொல்லி பாதாள அரக்கண்ட இருக்குது மந்திரவாளி இருக்கிறது. அப்படியேப்பட்ட மந்திரவாளை எடுத்து கையில் கொடுக்க வேண்டும். சரியா? அந்த நீங்க அரக்கனால பாக்கணும். சொல்ல மாட்டேன். நீயோ மன கஷ்டத்துல இருக்க. நீ அண்ணா குறி சொல்ற ஆள் இந்த கேட்டல ஒரு கொத்தி வந்து குறி சொல்றதுக்கு. ஆமா சொல்றேன். ஓட்ட சாமி பார்த்து சாமியில பார்த்தேன். அப்படியா? குறி சொல்லியா? குறி சொல்லாதே. கொத்தி மேல கவல் அடித்து உங்க மேல மாம்சம் போட்டு நீங்க வாத்து வாத்து குடிக்கிறீங்க. பேச்சு பேச்சு குளிக்கிறோம். குறைக்க சாறு பேச்சு மத்த பேசணும் மதுர் பேச்சு ஐயா. இருக்கலாம். சரி, அதனால எங்க அப்பா யாரு? எங்க அப்பா பேர் என்ன? எங்க நாடு பேர் என்ன? சொல்லு பாப்போம். அந்த பாதா அவமானே உன்னுடைய தந்தையார் இருக்கிறாரே அவருக்கு பொதுவே விளக்கப்படிய உன்னுடைய பேரும் போகவதி போகவதி போகவதி. நான் நம்ப மாட்டேன். நீ வரும்போது யாருக்கிட்ட கேட்டு வந்தாலும் வந்திருப்பேன். ஆமா, என் மனசுல யார் இருக்கா? நான் யாரைய நினைச்சிட்டு இருக்கேன். அவர் எப்படி தெரியுமா இருப்பாரு? அவர் முன்னிலும் பின்னாலும்
என்னென்ன தேவைப்படும்? அவர் உங்ககிட்ட சேரணும்னா. சேரணும்னா. ஆனா அவர் உன்னிடம் சேர வேண்டும் என்றால் ஒரே ஒரு பொருள் வேணும். அப்பதான் உனக்கு நான் குறி சொல்லுவேன். அப்படியா? ஆமா. என்ன பொருள் வேணும்? உன் தந்தையார் இருக்கிறாரே, உன் தந்தையார் என்ன மந்திரவாளி இருக்கிறது. மந்திரவாளி. அந்த மந்திரவாளா வந்து எடுத்து வந்து கொடுத்தால் நான் குறி உரைப்பேன். அப்படியா? ஆமா. நான் போயிட்டு வரட்டுமா? சரி போயிட்டு வா. ஏறி வர. அம்மா! அப்பா! இப்படி வா, அப்பா! தாய் இந்த தேடியாலயா முகத்தை கெடுத்துல அப்படி நான் சொன்னா இப்ப யாரே ஒருத்த மேல ஆசைப்பட்டு அவன் இருக்கிற ஆசைப்பட்டுட்டேன். ஆனா இந்த வாட்டி மந்திரவாளி கொடுத்தனா எனக்கு புத்தி வந்துட்டுமா. ஆமாப்பா, மந்திரவாளி கொடுத்தா இப்போ இது யாரு வந்தாலும் ஏற்கனவே நான் ஒரு சண்டை பயந்தனா ஒரு பெண் பிள்ளை ஆச்சு. ஒரு ஆடனா என் பக்கம் இருந்த பயிர் அவன் இடத்துல என்னால் முடியாமல் அவன் ஆசைக்கு நான் இணங்கினேன். ஆனால் இப்போ இது மறுபடியும் நான் வந்தவனை சென்றால் அந்த போலவே யார் ஐவரா அடவன் வந்தால் அவனோடு எதிர்த்து அமர் புரிவதற்கு நான் ஒரு பெண் பிள்ளை ஆச்சு. அதனாலே கையில இருக்க முடியாத அந்த உடவாளை கொடுத்தால் எவனா இருந்தாலும் நான் சமர் புரிவேன் அப்படின்னு சொல்றேன். ஆமாப்பா. ஆனா ஒரு பிள்ளையாகப்பட்ட ஒரு தவறு செய்தால் பெற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டுமா? அதனால இந்த உடவாளை நான் கொடுப்பது பெரிது கிடையாது. இது நான் பிறந்த நிலத்திலே நான் அரிதாக தவத்தை புரிந்து வாங்கிய உடவாள். இந்த உடவாள் இருக்க வரை என்று ஒருவன் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா எப்போது கேட்கணும் அப்போது தரணும். இல்லைன்னா என் பொண்டாட்டி போகல என் உயிரே அறுத்தா இருக்கு. நான் காப்பாத்துறேன், நீ பயப்படாத. அப்பா உயிரே இதுலதான் இருக்கு. இது எங்க ஜாதி பரப்புட சாமி. இந்த ஜாதி பரப்புட இத வச்சேனா நம்ம சாமியை கும்மி அடிச்சா நம்ம சாமி வேண்டி நம்ம கும்மி அடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் நான் குறி சொல்றேன். கீழ வைக்கணுமா? வைக்க மாட்டேன். நீ வச்சா வைக்கணும். நீ நினைக்கிற ஆண்டு உனக்கு கிடைக்க மாட்டேன். சரி, அதனால அப்பா வந்தா நம்ம கேட்டுக்கலாம். டோட்டோ நான் தான். நீ அது நான் தான். இந்த வாளு இந்த மந்திரவாளி இருக்கிறது. இது அவனை சாவடிக்கும். அவனை சாவடிச்சுவான். செத்துருவான். நிஜமா அட ஈன மாலங்கட்ட எடையா நீ நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுவதற்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் உனக்கு உன் கையில நான் கொடுத்த டூபில் கட்டுவாள். மாமா நான் யார் சொல்ல கோச்சிக்காது மாமா. நீ யாரு நான் யாரு? அத்தை பிள்ளை அம்மா பிள்ளை சொல்லாதீங்க.
நீ எங்க அடிக்கலாம் நான் ஒண்ணி ஆசலாம் மாமா அந்த ஜோரனை கொல்லணும் மாமா அர்ஜுனா உன்கிட்ட முதல்ல சொன்னது சும்மா ஒரிஜினல் நாள் தான் கையில எடுத்துக்கோ சரி மாமா இப்போ நான் போய் கொண்டு வரேன் அவனை கொண்டு வா அப்படியே மாமா என்ன கேட்டது 3 சிலிண்டர் இப்ப ஒரு 12 சிலிண்டர் கொடுத்து வான் பொண்ணை கொடுத்துட்றேன் கையங்காலம் காட்டி சிறைச்சாலையில போட்டா என்னை ஏன்டா உயிரோட போட்டு வச்சிருக்கிற சுத்தமா சாவடின்னு வந்துருக்கான் கையங்காலம் கட்டணும் ஒய்யா கட்டுங்க யாரு ஒய்யா கட்டுங்க இப்போ என்ன ஒழுங்கா ஓட போறியா இல்ல பாலபுத்த பண்டிகை போறியா இல்ல ஓடி சாவ போறியா இந்த உடலிலே உயிர் உள்ள வரைக்கும் கிடையாது அப்ப சண்டை கடைசி பாட்டு பாடியே கடைசி பாட்டு பாடு ஏய் பாடு கடைசி பாட்டு பாடு இன்று இரவு இதே நாடகம் உண்டு எல்லாம் கும்பலா சீக்கிரமா கும்பலா இன்னும் ஜனம் அதிகமா வாங்க சிறப்பா நடத்துறோம் கை தட்டி போயிட்டு வாங்க